கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1320 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்றைக்கு அநேகர் தீமை செய்து கொண்டே நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். அநேக ஆலயங்களிலே அடிதடி, அநேக ஆலயங்களினுடைய வழக்குகள் கோர்ட்டுகளிலே இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் தீமைக்கு பயப்படுவதில்லை. இந்த உலக பிரகாரமாக தலைவர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், வட்டார தலைவர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், மாவட்ட தலைவர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஊழிய பாதையை எடுத்துக்கொண்டீர்களானால் தீமை அதிகமாக இருக்கிறது. பத்திரிகை வாயிலாக நாம் பார்க்கிறோம். எனவே தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். குறிப்பாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தீமையை வெறுக்க வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு வயதான தேவ மனிதர் பரிசுத்தவான்களாய் நடக்கிறவர்களை தன்னுடைய வீடியோ பதிவில் குறை கூறி கொண்டிருந்தார். அதை நான் பார்த்து ஒரு நாள் அவருக்கு பதில் போட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆண்டவர் சொன்னார், தீமை செய்கிறவர்களை நீ விட்டுவிடு, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தீமையை வெறுத்து விட்டு எனக்கு பயந்து நட என்று சொன்னார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுத்து விட வேண்டும். தீங்கு துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் விட்டு வெளியே வர வேண்டும். இதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் பிரியப்படுகிற காரியம் நன்மை செய்வது. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள், உங்கள் வாழ்வில் நன்மையை பெறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில நன்மையை பெறுவீர்கள். நன்மை செய்கிறவர்களாய் வாழுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையை பெற்றுக்கொள்ளச் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.